ஹை கைஸ், வெல்கம் டு சினிமா ஸ்டோரி. நம்ம இன்னைக்கு ஃபேண்டசி அட்வென்ச்சர்னு எல்லாம் கலந்தெடுக்கப்பட்ட ட்ரெஷர் பிளானட் அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சினிமா ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறது நம்ம சேனலோட ஹெல்த்துக்கு கொஞ்சம் கூட நல்லதே கிடையாது. வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த கதையோட ஆரம்பத்தில் ஜிம் அப்படிங்கிற அந்த சின்ன பையன் ஒரு குட்டி ஸ்டோரியை வாசிக்க ஆரம்பிச்சான். ஆக்சுவலா அந்த கதை கேப்டன் நாதனில் அப்படிங்கிற ஒரு கொள்ளக்காரனோடது. கேப்டன் விண்வெளியில தங்கம் வைரணும் எல்லாத்தையும் எழுதி போயிருக்க ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறான். கேப்டன் இந்த மாதிரி நிறைய இடங்களில் கொள்ளையடிக்கிறான். கொள்ளையடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொருட்கள் எல்லாம் ட்ரெஷர் பிளானட் அப்படிங்கிற யாருக்குமே தெரியாத ஒரு மர்மமான இடத்துல மறைச்சு வைக்கிறான். ஜிம் இந்த கதையெல்லாம் படிச்சுட்டு நான் ஒரு நாள் அந்த ட்ரெஷர் பிளானட் லொகேஷனை கண்டுபிடிப்பேன்னு சொல்றான். சின்ன பையன் இல்லையா, 12 வருஷத்துக்கு அப்புறம் ஜிம் வளர்ந்து பெரிய பையனாடுறான். அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஜிம்மும் அவங்க அம்மாவும் தனியாக தான் வாழ்ந்துருக்காங்க. ஜிம் அவனே கண்டுபிடிச்ச ஒரு சோலார் சர்ஃபிங் போட்டோ வச்சுக்கிட்டு தடை செய்யப்பட்ட இடத்துல அப்புறம் நுழைஞ்சிட்டு இருக்கான். போலீஸ் அவனை பிடிச்ச அவன் அம்மா கிட்ட கூட்டு போறாங்க. உங்க பையன் தேவையில்லாத வேலை பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவன் கண்டுபிடிச்ச அந்த சோலார் சர்ஃபிங் போட்ட போலீஸே எடுத்துட்டு போயிடுறாங்க. ஜிம்மோட அம்மா ஒரு ஹோட்டலை வச்சு ரன் பண்ணிருக்காங்க. அதோட இவனை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. நீ ஏன்டா இந்த மாதிரி பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜிம்முக்கு இந்த நார்மல் லைஃப் பிடிக்கல. தாங்கிட்ட இருந்த ஒரு போட்டும் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பதான் ஒரு பேஸ் ஷிப் அவன் முன்னாடி உடஞ்சு போய் விழுகுது. ஜிம் இதை பார்த்துட்டு உள்ள இன்னும் யாரும் உயிரோட இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பார்க்கறான். உள்ள இருந்து கதை உடச்சிக்கிட்டு ஒருத்தர் வெளியே வராரு. இன்னும் உயிரோட தான்டா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அவருக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. கையில ஒரு பாக்ஸ் வேற வச்சிருக்காரு. ஜிம் அவர்கிட்ட உங்களுக்கு மோசமா அடிபட்டிருக்கு, நீங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா அவர் எனக்கு அடிலாம் ஒன்றும் படலையே, நான் நல்லா இருக்கனே அப்படின்னு சொல்லிக்கிற மணிக்கு பொசுக்குன்னு மயங்கி விழுந்துடுறாரு. அந்த அளவுக்கு அடிபட்டிருக்கு. ஜிம் அவரை தூக்கிக்கிட்டு தன்னோட அம்மாவோட ஹோட்டலுக்கு போறான். அங்கே ஜிம்மோட அம்மா அவனை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிருக்காங்க. அவனோட சின்ன வயசு ஃபோட்டோலாம் எடுத்து ஒன்றுனா பார்த்துக்கிருக்காங்க. இவன் எப்படா தன்னோட லைஃப்பில் முன்னேறுவான் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கூடயே அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, டாக்டர் டெல்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இவர் ஒரு டாக்டரே, ஒரு ஆஸ்ட்ரோனட்டும் கூட. டாக்டர் ஜிம்மோட அம்மா கிட்ட எல்லாம் சரியாயிரும், ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டிலேருந்து கிளம்புறதுக்காக கதவை திறக்கிறாரு. கதவை திறக்கும் போது ஜிம் அந்த பைலட்டோட நிற்கிறான். ஜிம்மோட அம்மா என்னடா இது அடுத்த பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி ஓடி வந்து பார்க்குறாங்க. இப்போ இந்த பைலட் கிட்டத்தட்ட இறக்குற நிலைமையில் இருக்காரு. இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஜிம்மு கிட்ட ஒரு மேப் பால் எடுத்து கொடுக்குறாரு. அதோட சைபருக்கு இதை தேடி வருவாங்க. அவங்க கிட்ட நீ கொஞ்சம் கவனமா இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு இருக்கும்போதே அவர் அதே இடத்துல இறந்துடுறாரு. இங்க இருக்கிறவங்களாம் அது யாரா சைபருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க இருக்கும்போது அந்த வீட்டு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் ஷிப் இறங்குது. அந்த ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ள இருந்து ஒரு கொள்ள கூட்டம் பயங்கரமான வெப்பன்ஸ் கூட இறங்குது. ஜிம் இதை பார்த்துட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடும்னு சொல்லிட்டு அவனோட அம்மாவை கூப்பிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அந்த டாக்டர்கிட்ட என்னையும் கூப்பிட்டு போங்கடா நானும் வரேன்னு சொல்லிட்டு அவரும் பின்னாடியே ஓடுறாரு. இவங்கெல்லாம் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடுறாங்க. பட் ஆனால் அந்த கொள்ள கூட்டம் அந்த மேப்பால தேடி பார்த்துட்டு அது கிடைக்காதனால இவங்களோட ஹோட்டலை அதே இடத்துல தீய வச்சு கொளுத்துறானுங்க. இங்க இவங்க தப்பிச்சு டாக்டரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் ஜிம் அந்த மேப்பாலே பார்த்துக்கிருக்கான். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் அந்த மேப் பாலுக்குள்ள இருந்து ஒரு ப்ரொஜெக்டர் உருவாகி விண்வெளி பேஸோட வரைபடம் வெளியே வருது. இந்த வரைபடத்துல அந்த ட்ரெஷர் பிளானட்டுக்கு எப்படி போகணுங்கிறது எக்ஸாக்டா போட்டிருக்கு. ஜிம் இதை பார்த்துட்டு நம்மளோட சின்ன வயசுல நம்ம கேட்ட ஸ்டோரி எல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட் ஆகிறான். அதோட அந்த டாக்டரும் அந்த மேப்பில் உள்ள பிளானட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ பிளானட்ஸ்ல இருந்து இவங்க கொள்ளையடிச்சு அந்த ட்ரெஷர் பிளானட் அப்படிங்கிற லொகேஷன்ல தான் எல்லா புதையிலையும் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஜிம்மும் டாக்டரும் இந்த மேப்பை வச்சு எப்படியாச்சும் அந்த ட்ரெஷர் பிளானட்டை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ரெடி ஆகிறாங்க. பட் ஆனால் ஜிம்மோட அம்மா அதை நம்புற மாதிரி தெரியல. இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை, இதெல்லாம் நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மு கிட்ட சொல்றாங்க. ஆனா ஜிம்மும் டாக்டரும் இதெல்லாம் கேட்குற மாதிரி தெரியல. நாங்க அந்த பிளானட்டுக்கு போய் ஆகும்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. அதோட அந்த புதையெல்லாம் நம்ம கைக்கு கிடைச்சுன்னா நம்மளோட லைஃப் வேற மாதிரி மாறிடுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஷர் பிளானட்டை தேடி கிளம்புறாங்க. நம்ம டாக்டர் ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை கட்டுறதுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. ஸோ அது வழியே தான் அவங்க அந்த ட்ரெஷர் பிளானட்டுக்கு போறாங்க. இந்த ஷிப்போட கேப்டன் ஒரு லேடி. அது மட்டும் இல்லாம அந்த லேடிக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு பார்ட்னர் கூட இருக்காரு. இது தவிர இந்த ஷிப்ல வேலை செய்யறதுக்காக நிறைய ஏலியன்ஸும் கூட இருக்காங்க. இந்த லேடி கேப்டன் இவங்க ரெண்டு பேரையும் கீழே கூட்டு போயிட்டு நம்ம ட்ரெஷர் தேடி தான் போறோம், சோ அவங்க கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுது. அது மட்டும் இல்லாம ஜிம்மு கிட்ட இருக்க அந்த மேப்பாலையும் வாங்கி ஒரு லாக்கர்ல வச்சு லாக் பண்ணிடுது. சோ அப்பதான் யாரும் திருட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் அந்த லேடி கேப்டன் ஜிம்மை கிச்சன்ல வேலை பார்க்க சொல்லுது. ஆனா ஜிம்முக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல. அந்த லேடி கேப்டனோட பார்ட்னர் ஆரோ ஜிம்மை இப்ப கிச்சனுக்கு கூட்டு போறாரு. அங்க பாதி மனுஷன் பாதி இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சொல்லி கலந்து செய்யப்பட்ட கலவையா ஒருத்தர் இருக்கான். நம்ம இரும்பு கை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோம். இந்த இரும்பு கை அந்த கையை வச்சுக்கிட்டு பயங்கரமா சமைக்கிறான். அந்த கையை வேற எதுக்கு யூஸ் பண்றானோ இல்லையே, சமைக்கிறதுக்கு நல்லாவே யூஸ் பண்ணாம போல. இவனை பார்த்தோன்னே அந்த பைலட் சைபருக்கு யாரையும் நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன யாவும் தான் வருது. ஆக்சுவலா அந்த சைபருக்குங்கிறது மனுஷனும் இன்ஸ்ட்ருமெண்டேஷனும் சேர்ந்து இருக்கிறதான் குறிக்கும். இவனும் அப்படித்தான் இருக்கான். அதனாலதான் ஜிம் இரும்பு கையை சந்தேகப்படுறான். அது மட்டும் இல்லாம இரும்பு கை பாக்குறதுக்கு ஜெல்லி மாதிரி இருக்க ஒரு பெட்டையும் கூட வச்சிருக்கான். அதனால எந்த சேப்புக்கு வேணா மாற முடியும். அதோட நேம் மார்ப்பு. இரும்பு கை ஜிம்மு கிட்ட அங்க இருக்க இடத்த புறம் கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க்கை கொடுத்து அனுப்பி விடுறான். அதோட மார்ப்பு கிட்ட இவன் மேல ஒரு கண் இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஜிம்மை கண்காணிக்கிறதுக்கு அனுப்பி வைக்கிறான். இப்போ இவங்களோட பயணம் ஸ்டார்ட் ஆகுது. ஆரம்பிக்கும் போதே எல்லாரும் அமர்க்கலமா பறக்க ஆரம்பிச்சிடறாங்க. அந்த லேடி கேப்டன் கிராவிட்டி ஆன் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே தான் எல்லாரும் கீழே வந்து விழுகிறாங்க. இங்க ஜிம் பிஸியா அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இரும்பு கை போயிட்டு ஒரு சில பேரை மட்டும் கூட்டிட்டு அண்டர் கிரவுண்டுக்கு போறான். இவங்க எல்லாம் இரும்பு கையோட டீம் போல இவனுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்மளை பத்தி யாருக்கும் தெரியாது, நம்ம எப்படியாச்சும் அந்த ட்ரெஷர் பிளானட்டை அழிஞ்சாலும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டுருக்கான். ஜிம் இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஏதோ ஒன்றும் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ஃபீல் பண்றான்.
ஜிம் இவனுகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்த்துக்கு இருக்கான். அப்பதான் இரும்பு கை வந்துட்டு கேப்டன் உன்னோட பொறுப்பை எனக்கு கீழே தான் விட்டுருக்காங்க, அதனால நான் சொல்றதா நீ பண்ணணும்னு சொல்லிட்டு ஜிம்மை வேலைக்கு மேல வேலை வாங்கிக்கிட்டே இருக்கான். 2 பேருக்கு இடையில அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கு. ஜிம் அவன் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான், ஆனா அவன் விடுற மாதிரி தெரியல. பட் ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் 2 பேரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறாங்க. ஜிம் இரும்பு கையிட்ட உங்களோட கைக்கும் காலுக்கும் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இரும்பு கை நம்ம கனவுல அடையிறதுக்காக ஒரு சில விஷயங்களை இழந்துதான் ஆன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா தத்துவம் பேசிக்கிருக்கான். இப்படி இவங்க பேசிக்கிருக்கும் போது இவங்க ஸ்பேஸ் இப்போ ஒரு பக்கமா இழுக்க ஆரம்பிக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்த்தா அவங்க கண்ணு முன்னாடி ஒரு நட்சத்திரம் வெடிச்சு சிதறிச்சிருக்கு. இந்த நட்சத்திரம் வெடிச்சு சிதறினதுல நிறைய விண்கற்கள் இவங்களோட ஸ்பேஸ் இப்போ அட்டாக் பண்ணுது. எல்லாரும் இவங்க வச்சிருக்க அந்த மிஷின் கண்ணை வச்சு அந்த விண்கற்களை ஷூட் பண்ணி சிதற வைக்கிறாங்க. பட் ஆனால் கேப்டன் நம்ம வச்சிருக்க சாயல் துணி வேஸ்ட் ஆயிரும், ஸோ அதை கட் பண்ணி உள்ள வைங்கன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் ஆஃப் பண்ண சொல்லிடுறாங்க. இதை பண்ணிக்க இருக்கும்போது நம்ம இரும்பு கை தவறி போய் கீழே விழுக பார்க்குறான். ஆனால் ஜிம் எப்படியே காப்பாத்திரான். இந்த பக்கம் இவங்க பேசிப்ப நோக்கி ஒரு பெரிய விண்கல் வந்து இருக்கு. எல்லாரும் அவ்வளவுதான், நம்ம பேசிப்ப அந்த விண்கல்ல மோதி எல்லாரும் சாக போறோம் அப்படின்னு நினைச்சு பயப்படுறாங்க. பட் ஆனால் ஸ்பேசிப் அந்த விண்கல் கிட்ட போகும்போது அந்த விண்கல் பின்னாடி போக ஆரம்பிக்குது. என்னடா இது பின்னாடி போகுதுன்னு பார்த்தா அந்த ஸ்டார் வெடிச்சதுல அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாக் ஹோல் உருவாகுது. அந்த பிளாக் ஹோல் தான் அந்த விண்கல்ல உள்ளழுக்குது. ஸோ இவங்களோட ஸ்பேஸையும் இப்போ சேர்த்து உள்ளழுக்குது. அப்போதான் டாக்டர் வந்துட்டு இன்னும் 47.2 செகண்ட்ல இன்னும் ஒரு வெடிப்பு ஏற்பட போகுதுன்னு சொல்றாரு. கேப்டன் இதை கேட்டு நம்ம இந்த வெடிப்போட பிரஷரை யூஸ் பண்ணி இந்த பிளாக் ஹோல்ல இருந்து தப்பிச்சலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுது. ஸோ அதனால இவங்க ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருந்த அந்த சாயல் துணியெல்லாம் மறுபடியும் அவுத்துட சொல்லுது கேப்டன். எல்லாரும் இதை கேட்டு மறுபடியும் முதல்ல இருந்தான்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த சாயல் துணியெல்லாம் மறுபடியும் அவுத்துட ஆரம்பிக்கிறாங்க. அதோட கேப்டன் ஜிம்மு கிட்ட அந்த ரோப் எல்லாம் டைட்டா கட்ட சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் அந்த பிளாக் ஹோல் பேசி இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வெளில இழுத்துக்கு இருக்கு. கேப்டன் அந்த வெடிப்புக்காக வெயிட் பண்ணிச்சிருக்காங்க. பட் ஆனால் இந்த பக்கம் கேப்டனோட பார்ட்னர் ஆரோ தவறி போய் அந்த பேசுப்புல இருந்து விழுந்துறாரு. அவர் நம்ம தான் ரோப்ல கட்டிருக்குமே தப்பிச்சலாம்னு சொல்லிட்டு அந்த ரோப்ல இருந்து மேலே ஏறி வர ட்ரை பண்றாரு. பட் ஆனால் அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு ஒரு ஸ்பைடர் வருது. அந்த ஸ்பைடர் அந்த ரோப்பை வேணுனே கட் பண்ணி விட்டுருது. கேப்டனோட பார்ட்னர் அந்த பிளாக் ஹோல்ல விழுந்து இறந்துட்டாரு. இந்த பக்கம் அந்த ஸ்பேஸ்ஷிப் ஃபுல்லாவே அந்த பிளாக் ஹோலுக்கு உள்ள போயிருது. எல்லாரும் அவ்வளவுதான் நம்ம சோலி முடிஞ்சு நினைச்சிருக்காங்க. பட் ஆனால் டாக்டர் கணிச்ச மாதிரி இந்த இடத்துல ஒரு வெடிப்பு வருது. அதை யூஸ் பண்ணி கேப்டன் அந்த ஸ்பேஸ்ஷிப்பை அந்த பிளாக் ஹோல்ல இருந்து ஃபுல்லா வெளியே கொண்டு வந்துடுறாங்க. எல்லாரும் அதுல இருந்து தப்பிச்சு சந்தோஷத்தை கொண்டாடிக்க இருக்கும்போது கேப்டன் வந்துட்டு ஆரோ எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்பதான் ஸ்பைடர் முன்னாடி வந்துட்டு ஆரோ நம்மளை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தொப்பியை மட்டும் கொடுக்குது. அதோட ஜிம்மு தான் அவரோட ரோப்பை சரியா கட்டல. ஸோ அதனாலதான் அவர் அந்த பிளாக் ஹோல்ல விழுந்து இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஜிம்மை மாட்டி விட்டுருது. ஸோ இப்போ எல்லா பள்ளியும் அப்படியே ஜிம்மு மேல மாறிடுது. ஜிம்மு இதை நினைச்சு ரொம்ப சேட் ஆயிடுறான். பட் ஆனால் அந்த இரும்பு கை போயிட்டு அவனை சமாதானப்படுத்துறான். நம்மளோட லட்சிய பயணத்தில் இதெல்லாம் நடக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு நைட்டு ஜிம்மு தூங்கிட்டு இருக்கும்போது மார்ப்பு போயிட்டு அவங்ககிட்ட விளையாடுறதுக்கு ஆள் இல்லாம அவனோட ஷூவா மாறி அவனை காமெடி பண்ணுது. அவன் போட்டுக்கிற போகும்போது அது மாறி மாறி போகுது. இவனும் விடாம அதை துரத்தி போய்க்கிருக்கான். அப்போதான் அந்த ஷிப்போட அண்டர் கிரவுண்ட்ல இரும்பு கை அவங்களோட டீமோட பேசிக்கிறது ஜிம்மு கேட்கறான். அந்த ஸ்பைடர் இரும்பு கைட்ட வந்து டாக்டர் கேப்டன் நம்ம ஜிம்மு 3 பேரையும் க்ளோஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சொல்லுது. பட் ஆனால் இரும்பு கை இல்லை, அதெல்லாம் நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதோட அந்த ட்ரெஷர் பிளானட் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களோட உதவி நம்மளுக்கு கண்டிப்பா வேணும்னு சொல்லிட்டு சொல்றான். பட் ஆனால் ஸ்பைடர் ஜிம்மு அவனோட உயிரை காப்பாத்தினால தான் நீ அவனை கொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலேயே ஒரு குற்றச்சாட்டை வைக்குது. இரும்புக்கு இதெல்லாம் கேட்டு எனக்கு அந்த ட்ரெஷர் பிளானட் அடையிறதா முக்கியம், ஒன்ஸ் அதை அடைஞ்சதுக்கு அப்புறம் இவங்க எல்லாரையும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது மேல இருந்து ஒரு வண்டு மாதிரி ஒன்று கத்துது. என்னடான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அந்த ட்ரெஷர் பிளானட் இவங்க கண்ணு முன்னாடி தெரியுது. இந்த பக்கம் ஜிம்மு இவங்களோட பிளான் எல்லாம் கேட்டுட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லிட்டு வெளியே வரான். கரெக்டா இரும்பு கை அந்த இடத்துக்கு வந்துடுறான். இரும்பு கை ஜிம்மு கிட்ட என்ன தம்பி எல்லா பிளானையும் கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிக்கிறதுக்காக அவனோட கையை ஒரு மாதிரி ரோப் மாதிரி மாத்திக்கிருக்கான். பட் ஆனால் ஜிம் அதுக்குள்ளே ஒரு கத்தி எடுத்து அவனோட காலிலே குத்திட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அதோட போயிட்டு கேப்டன் கிட்டே இதெல்லாம் சொல்லிடுறான். கேப்டன் இதெல்லாம் கேட்டு இதுக்கு மேலே நம்மளால இங்கே இருக்க முடியாது, நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடும்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட ஒரு கண்ணை எடுத்து கொடுக்குறாங்க. டாக்டருக்கு முன்ன பின்ன கண்ணை பார்த்துருக்கே மாட்டார் போல, பட் இருந்தாலும் அந்த கண்ணை வாங்கிக்கிறாரு. இப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த ஸ்பேஸ் இப்போ இருக்க ஒரு போட்டை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. இந்த பக்கம் இரும்பு கை போயிட்டு அவனோட குரங்கு படைக்கிட்ட எல்லாரையும் அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்குறான். எல்லாம் கையில கிடைக்கிறத எடுத்துட்டு ஓடியாது, கத்தி கோடாலி அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் போயிட்டு ஒரு போட்டை எடுத்துக்கிருக்காங்க. அப்பதான் 3 பேர் சேர்ந்து அந்த போட்டை கண்டினியூஸா அட்டாக் பண்ணிட்டே இருக்கானுங்க. டாக்டர் இதை பார்த்துட்டு இருங்கடா நான் உங்களை ஷூட் பண்றேன்னு சொல்லிட்டு ஷூட் பண்றாரு. பட் ஆனால் அது எங்கே போய் படுது. பட் இருந்தாலும் அது உடஞ்சிட்டு வந்து அந்த 3 பேர் மேலேயும் அடிச்சு அவங்க அந்த ஸ்பேஸுக்குள்ள இருந்து வெளியே போயிடுறாங்க. கேப்டன் இதை பார்த்துட்டு நீ உண்மையிலேயே அதை எய்ம் பண்ணி தான் சுட்டியான்னு சொல்லிட்டு கேட்குது. ஏன்னா நம்மளால தான் எங்கேயே சுட்டாரு. இந்த பக்கம் இரும்பு கை இவங்க 3 பேரும் தப்பிக்கிறத பார்த்துட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்றான். அந்த டோரும் மெல்ல மெல்ல க்ளோஸ் ஆகிட்டே இருக்கு. இதுக்கிடையில மார்ப்பு போயிட்டு ஜிம்மு கிட்ட இருக்க அந்த மேப் பால் ஹாட்டை போட்டுருது. ஜிம்மு அது பின்னாடியே போய்க்கிருக்கான். டே கொடுத்துட்றா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அது கொடுக்காம விளையாண்டுக்கிட்டே இருக்கு. இரும்பு கையும் வந்து மார்ப்பு கிட்ட கேட்டு பார்க்குறான், டே எங்கிட்ட குடுறான்னு. பட் ஆனால் அது 2 பேர்ட்டையும் கொடுக்காம அது பாட்டில் பேசாம ஒரு இடத்துல போட்டு போயிருது. ஜிம் கரெக்டாக அந்த மேப்பால் எடுத்துறான். ஜிம் அந்த மேப்பால் எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு ஓடி வரும்போது கரெக்டாக இரும்பு கை அவனை எய்ம் பண்றான். பட் ஆனால் அவனுக்கு சுட மனசு இல்லை. ஏன்னா ஜிம் ஆல்ரெடி அவனோட உயிரை காப்பாத்திருக்கான். இவங்க 3 பேரும் தப்பிச்சு போறதை பார்த்துட்டு பாக்குறதுக்கே கரண்முடா இருக்க அந்த காண்டாமிர குட்டி ஏலின்னு அவங்க 3 பேரையும் மிஷின் கண்ணை வச்சு எய்ம் பண்ணுது. இரும்பு கை ஓடி வந்து டே அவங்கள ஷூட் பண்ணிடாத, அவங்க கிட்ட தான் மேப்பால் இருக்கு, அவங்க இறந்துட்டாங்கன்னா அதை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். பட் ஆனால் அதுக்குள்ளே அதை ஷூட் பண்ணிடுது.
கேப்டனும் அந்த ஃபயர் பால் வரதை பார்த்துட்டு உங்களோட போட்டை முடிஞ்ச அளவுக்கு டைவர்ட் பண்றாங்க. பட் ஆனால் அந்த ஃபயர் பால் அந்த போட்டு மேலே பட்டுருது. அந்த போட்டு ஃபயர் ஆகி ஒரு காட்டுக்குள்ள லேண்ட் ஆயிருது. கேப்டனுக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. கேப்டன் ஜிம்மு கிட்ட அந்த மேப்பை கொடுங்க, நம்ம எங்க இருக்குன்னு கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஜிம் அந்த மேப் எடுத்து காமிக்கிறாரு. அப்பதான் தெரியுது மார்ஃப் வேலையை பார்த்துருச்சு. ஆக்சுவலா அது மேப் இல்ல, மார்ஃப் தான் அப்படி மேப் மாதிரி மாறி வந்திருக்கு. அந்த மேப் இன்னும் ஃபேஸ் இப்பல தான் இருக்கு. எல்லாரும் இதை பார்த்துட்டு மேப்பும் போச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. பட் ஆனால் அந்த இரும்பு கையோட குரூப் இன்னும் மேப் இவங்க கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களை ஃபாலோ பண்ணி வந்துருக்கானுங்க. கேப்டன் இதை பார்த்துட்டு இவங்களை அட்டாக் பண்றதுக்கு நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வெப்பன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் ஆனால் இப்படி சொல்லி இருக்கும்போதே மயங்கி விழுந்துடுறாங்க. ஏன்னா அடி கொஞ்சம் சிவியரா தான் பட்டிருக்கு. இங்க ஜிம் நம்மளுக்கு வேற ஏதாச்சும் வழி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ள தேட ஆரம்பிக்கிறான். அப்பதான் காட்டுக்குள்ள திடீர்னு ஏதோ ஒன்று அசைற மாதிரி தெரியுது. ஜிம்மு பயந்து போய் அவனோட கண்ணை எடுக்கிறான். பட் ஆனால் அதுக்குள்ளேயும் ஒரு ரோபோட் அவன் மேலே பாஞ்சு விழுந்து என்னை கடைசியா ஒரு மனுஷன் காப்பாற்ற வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்குது. ஜிம் இது ஏதோ பைத்தியம் பிடிச்ச ரோபோட் போல அப்படின்னு நினைச்சிட்டு எங்களை ஆல்ரெடி ஒரு கொல்ல கூட்டம் தேடிட்டு வந்துருக்கு. நாங்கள் காட்டுக்குலாம் நாங்கள் தப்பிக்கிறதுக்கு வேற ஏதாச்சும் வழி இருக்குமான்னு தேட போறோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். பட் ஆனால் அந்த ரோபோட் கொல்லக்காரங்களா, எனக்கு அவங்கள சுத்தமா பிடிக்காதுப்பா, எனக்கு கூட ஒரு கொல்லக்காரனை தெரியும், கேப்டன் நாதனில அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஜிம் இதை கேட்டு அவனோட சின்ன வயசுல கேப்டன் நாதனில பத்தி படிச்ச ஸ்டோரி ஆகும் வருது. அவன் தானே எல்லா இடத்துலயும் கொள்ளையடிச்சு அந்த ட்ரெஷர் பிளான்ட் அப்படிங்கிற இடத்துல கொண்டு போய் சேர்த்து வச்சான். ஜிம் இதை கேட்டு அந்த ரோபோட் கிட்ட அவனை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறான். பட் ஆனால் அந்த ரோபோட் எதையுமே சரியா சொல்ல மாட்டேங்குது. ஏன்னா அது உடம்புல எல்லா பார்ட்டும் கரெக்டா வேலை செய்யுது. மண்டையில இருக்க அந்த மெமரி கார்டு மிஸ் ஆயிடுச்சு போல, அதனால மண்டையில இருக்க மூளை மட்டும் வேலை செய்ய மாட்டேங்குது. ஜிம்மும் இதை வச்சு ஏதாச்சும் கண்டுபிடிச்சாலும் பார்த்தா அதுக்கு மூளை கரெக்டா வேலை செய்ய மாட்டேங்குது. பட் ஆனால் அதுக்கு ட்ரெஷர் பிளான்ட்டை பத்தி ஏதோ தெரிஞ்சிருக்கு. அது நீங்க என்னோட வீட்டுக்கு வந்துட்டு போங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டை காமிக்குது. ஜிம்மும் டாக்டரும் கேப்டன் நாங்கள் கூட்டிட்டு வந்து வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம இரும்பு கை மேப் இவங்க கிட்ட தான் இருக்கிறதா நினைச்சு அந்த இடத்தையே சுத்து போட்டான். அதோட வெள்ளக்கொடியோட வரான், நம்ம வா பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பதான் ஜிம்முக்கு புரியுது அந்த மேப் ஸ்பேஸ் இப்படிதான் இருக்குங்கிறது இரும்பு கைக்கு தெரியாதுங்கிறது. ஜிம் இதை யூஸ் பண்ணிட்டு இரும்பு கைகிட்ட டீலிங் பேசுறதுக்காக போறான். இரும்பு கை அந்த மேப் நீ எங்க கிட்ட கொடுத்துட்டு நம்ம ரெண்டு பேரும் ட்ரெஸ்ஸரை பாதிக்கு பாதியா பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீலிங் பேசுறான். பட் ஆனால் ஜிம் இதுக்கு ஒத்துக்கிற மாதிரி தெரியல. இரும்பு கை டென்ஷன் ஆகி நாளைக்கெல்லாம் அந்த மேப்பை கொடுக்கலாம், இந்த இடத்தையே பீரங்கிய வச்சு மொத்தமாக அழிச்சிடுன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறான். இப்படி ஜிம்மு கிட்ட பேசுனது இரும்பு கைக்கு சுத்தமாக பிடிக்கல. பட் இருந்தாலும் அவங்ககிட்ட இந்த மேப்பை வாங்குறதுக்கு நம்ம இரும்பு கைக்கு வேற வழி தெரியல. இந்த பக்கம் ஜிம்மு என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சிருக்கான். அந்த ரோபோட்டு போயிட்டு அவனை டென்ஷன் பண்ணிச்சிருக்கு, ஏதாச்சும் ஒன்று பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜிம்மு டே கொஞ்சம் நேரம் என்னை யோசிக்க விடுறா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கான். அப்போ தான் அந்த ரோபோட் சரி நீ கொஞ்சம் நேரம் யோசிக்கிறேன், நான் போய் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி இருக்கு, அதை போய் ஓப்பன் பண்ணுது. ஜிம் இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரியுது அந்த இடத்துக்குள்ள ஒரு ரகசிய பாதை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஜிம் அந்த பாதை வழியா உள்ள வந்து ஆப்போசிட் சைட்ல வெளியே வந்து பார்க்கறான். நம்ம இரும்பு கை அவனோட ஆளுகளோட அங்கே தூங்கிக்கிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஜிம் ஒரு பிளான் பண்றான். அவன் வச்சிருக்க ஒரு குட்டி போட்டை எடுத்துக்கிட்டு இரும்பு கையோட பேசிப்பிக்கே வந்துடுறான். ஜிம் அந்த ரோபோட் கிட்ட நான் போய் அந்த மேப் பால் எடுத்துட்டு வரேன், நீ போயிட்டு அந்த லேசர் பீரங்கி எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். இந்த பக்கம் ஜிம் போயிட்டு அந்த மேப் பால் எடுத்துறான். பட் ஆனால் இந்த பைத்தியக்கார ரோபோட் என்ன பண்றதுன்னு தெரியாம ஏதோ ஒரு பிளக்க புடிஞ்சு விட்டுருது. இதனால திடீர்னு இருந்தாப்புல சவுண்ட் வர ஆரம்பிச்சிருது. அங்க இருக்க ஸ்பைடர் இதை கேட்டு நம்ம ஜிம்மை பாத்துருது. நீ என்கிட்ட மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மை கொள்றதுக்காக பயங்கரமா துரத்த ஆரம்பிக்குது. நம்ம மார்ப்பும் ஜிம்மை காப்பாத்துறதுக்காக ஐஸ்கிரீம் மாதிரி மாறி அந்த ஸ்பைடரோட ஸ்பேஸ்லாம் அப்பிக்கிறது. பட் ஆனால் அது மார்ப்பை தூக்கி தனியா போட்டு மறுபடியும் ஜிம்மை துரத்த ஆரம்பிச்சிருது. ஒரு ஸ்டேஜ்ல அந்த ஸ்பைடர் நம்ம ஜிம்மை கொல்ல போகும்போது கரெக்டா அந்த பைத்தியக்கார ரோபோட் மறுபடியும் அந்த பீரங்கி டிசேபிள் பண்றேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிளக்க பிடிங்கிறது. என்னன்னு பார்த்தா அந்த ஸ்பேஸ் இப்ப இருந்த ஒட்டுமொத்த கிராவிட்டி பவரையும் ஆஃப் பண்ணி விட்டுருச்சு. சோ இப்போ இதனால அந்த ஸ்பேஸ்ல எல்லாரும் மிதக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் ஒரு கொடியை பிடிச்சி தூங்கிட்டு இருக்கான். அப்பதான் அந்த ஸ்பைடர் முடிஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறை கட் பண்ண போகுது. பட் ஆனால் ஜிம் அதுக்குள்ளே அங்க இருந்து மாறிடுறான். அந்த ஸ்பைடர் இதை பார்த்து டென்ஷன் ஆகி உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணுது. கரெக்டா ஜிம் விலகிடுறான். அது இப்போ அந்த கொடியில தொங்கிட்டு கிடக்கு. ஆல்ரெடி அந்த கயிறு வேற கட் ஆயிருக்கு. சோ அதனால அந்த கயிறு அருந்துருது. நம்ம ஆரவை எப்படி அதை அந்த ஸ்பேஸ்ல தள்ளி விட்டு கொண்டுச்சோ அதே மாதிரி இந்த ஸ்பைடரும் அந்த ஸ்பேஸ்லயே உள்ள விழுந்து செத்துருது. இந்த பக்கம் அந்த ரோபோட் மறுபடியும் அந்த கிராவிட்டி பவர் எல்லாம் ஆன் பண்ணி விட்டுருது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க பீரங்கியோட மொத்த பவரையும் கட் பண்ணி விட்டுருது. நம்ம ஜிம் அந்த மேப்பால எடுத்துக்கிட்டு திரும்பி அந்த வீட்டுக்கு வந்து பாக்குறான். அங்க இரும்பு கை எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான். ஒழுங்கா அந்த மேப்பால எங்கிட்ட கொடுத்துருன்னு சொல்லிட்டு மிரட்டி வாங்கிக்கிறான். பட் ஆனால் அந்த மேப்பால எப்படி ஓப்பன் பண்றதுன்னு சொல்லிட்டு இரும்பு கைக்கு தெரியல. அதை போட்டு உடைக்கிற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜிம் இதை பார்த்துட்டு இன்னைக்கு நீ ஓப்பன் பண்ணிடுவியா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிருக்கான். இரும்பு கை இந்தா நீயே ஓப்பன் பண்ணு சொல்லிட்டு அவன்கிட்ட தூக்கி போடுறான். ஜிம் அந்த மேப்பை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ட்ரெஷர் எங்க இருக்குங்கிற எக்ஸாக்ட் லொகேஷன் அந்த மேப் காமிக்குது. இரும்பு கை அந்த மேப்பை ஆன் பார்த்துக்கும் போது ஜிம் அந்த மேப்பை ஆஃப் பண்ணிட்டு எங்களையும் உங்க கூட கூட்டு போடாத திரும்பியும் அந்த மேப்பை ஆன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். ஸோ அதனால இரும்பு கை வேற வழி இல்லாம எல்லாரையும் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேப்பு காட்டுற வழியை ஃபாலோ பண்ணி போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த மேப் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆயிருது. பட் ஆனால் அந்த இடம் எம்டியா இருக்கு. என்னடா இங்க புதையல் இருக்குன்னு சொன்னா எல்லா இடமும் எம்டியா நாமம் போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இரும்பு கை கடுப்பாய் பார்த்துக்கிருக்கான். அப்பதான் ஜிம் அந்த இடத்த சுத்தி பார்க்கறான். அந்த இடத்துல இந்த மேப்பால வைக்கிற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கு. அந்த பிளேஸ்ல இந்த மேப்பால வச்ச உடனே அந்த இடத்துல இருந்து ஒரு போர்ட்டல் மாதிரி உருவாகுது. அப்பதான் எல்லாருக்கும் புரியுது இது வெறும் மேப் மட்டும் இல்ல, அடுத்த பிளானட்டுக்கு போறதுக்கான ஒரு டோர் மாதிரி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதை யூஸ் பண்ணி தான் அந்த கேப்டன் நாதனில் எல்லா பிளானட்டுக்கும் போயிட்டு ஈஸியா கொள்ளையடிச்சிட்டு வந்திருக்கான். பட் ஆனால் அந்த புதையல் இப்ப கரெக்டா எக்ஸாக்டா எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியல.
அப்பதான் ஜிம்மை யோசிச்சு பார்க்குறான், அந்த பைத்தியக்கார ரோபோட் எப்பயாச்சும் புலங்கும் போது எப்பயுமே புதையல் சென்டர் ஆஃப் த பிளானட்ல தான் புதைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருந்திருக்கும். அது நம்ம ஜிம்முக்கு இப்பதான் ஞாபகம் வருது. ஜிம் அந்த மேப்போட சென்டர்ல இருக்க பிளானட் சூஸ் பண்ணிட்டு அந்த போர்ட்டல் வழியா உள்ள போறான். உள்ள போய் பார்த்தா அந்த இடம்புலாம் ஒரே புதையல். இவங்க எல்லாரும் புதையலை பார்த்த சந்தோஷத்துல இவங்க கண்ண முன்னாடியே ஒரு ட்ராப் இருக்கு, ஆனா அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்கிறாம அதை தாண்டி போய்க்கிருக்காங்க. எல்லாரும் உள்ள போயிட்டு அந்த புதையலை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஜிம்மு போயிட்டு பார்க்குறாரு, உள்ள ஒரு ஸ்பேஸ் இப்போ இருக்கு, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மும் ரோபோட்டும் உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல கேப்டன் நாதனில் எலும்பு கூட இருக்காரு. அவர் உள்ளே இறந்து போயிட்டாரு போல. அவர் கையில ஏதோ மெக்கானிக்கல் பார்ட் மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு. ஜிம்மு போயிட்டு அது என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறான். அது வேற எதுவும் இல்லை, நம்ம ரோபோட்டோட மிஸ் ஆன மெமரி கார்டு. இந்தடா அப்பா அவனோட மெமரி கார்டு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோபோட்டோட தலையில அந்த மெமரி கார்டை ஃபிக்ஸ் பண்றான் ஜிம்மு. அதை ஃபிக்ஸ் பண்ண உடனே தான் அந்த ரோபோட்டுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. எல்லாரும் இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு ட்ராப்பை மிதிச்சிட்டு வந்தாங்க இல்லையா, அது இந்த கேப்டன் நாதனில் ஃபிக்ஸ் பண்ணாதான். கேப்டன் அவனை தவிர இந்த புதையல் வேற யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கான். ஸோ அதனால தான் இந்த புதையல் யாராச்சும் எடுக்க வந்தால் இந்த இடமே ஒட்டுமொத்தமாக வெடிச்சு செதற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். இந்த ரோபோட் இதை வேற யாருக்கிட்டையும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ரோபோட்டோட மெமரி கார்டையும் புடிஞ்சு வச்சிருக்கான். ரோபோட் அதெல்லாம் சொல்லிட்டு ஓடு ஓடு நம்ம உயிரை காப்பாத்திக்கணும், நம்ம இந்த இடத்துல இருந்து ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மு கிட்ட சொல்லுது. ஆனா ஜிம் நீ போய் அங்க கட்டி கிடக்கிற கேப்டனையும் டாக்டரையும் காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு ரோபோட்டை அனுப்பி வைக்கிறான். ஆக்சுவலா அவங்க ரெண்டு பேரையும் கட்டி போட்டு தான் இவங்க எல்லாரும் உள்ள வந்திருப்பாங்க. பட் ஆனால் அந்த ரோபோட் ஜிம்மை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஆனால் ஜிம்மு நான் கேப்டன் நாதனோட ஸ்பேஸ் இப்போ எப்படியாச்சும் ஆன் பண்ண ட்ரை பண்ணுறேன், பட் ஆனால் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வரேன், என்னை விட்டு இங்கேருந்து கிளம்பிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோபோட்டை சொல்லி ரோபோட்டை அனுப்பி வச்சிடறான். பட் ஆனால் அந்த டாக்டர் அவங்களுக்கு செக்யூரிட்டி இருக்க அந்த ஏலினை எப்படி ஏமாத்தி அதோட கண்ணை எடுத்து அதை மிரட்டி அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிராரு. இந்த பக்கம் அந்த இடமே ஒட்டுமொத்தமாக வெடிச்சு செதறிக்கு இருக்கு. இரும்பு கை கண்ணு முன்னாடி பார்த்த புதையெல்லாம் இப்படி போய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அல்றதுக்காக ட்ரை பண்ணியிருக்கான். பட் ஆனால் எல்லாம் வெடிச்சு செதறி போய்ச்சிருக்கு. அப்பதான் இரும்பு கை ஜிம் இந்த ஸ்பேஸ் இப்போ ஆன் பண்ண ட்ரை பண்ணிக்கிறத பார்த்துறான். உடனே இரும்பு கை அந்த ஸ்பேஸுக்கு வந்துடுறான், அங்க இருக்க புதையலாச்சும் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் பேசி இருக்கும்போது அந்த ட்ராப்ல இருந்து வந்த ஒரு லேசர் இந்த ஸ்பேஸ் இப்போ அட்டாக் பண்ணிடுது. அந்த ஸ்பேஸ் இப்போ ரெண்டா உடஞ்சிருது. இவங்க ரெண்டு பேரும் அதுல இருந்து வெளியே ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம இரும்பு கை ஒரு கையில அந்த ஸ்பேஸ் இப்பையும் இன்னொரு கையிலையும் ஜிம்மை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். பட் ஆனால் கை எட்ட மாட்டேங்குது. இப்போ அந்த ஸ்பேஸ்ல இருக்க ட்ரெஷரை விட்டா தான் ஜிம்மை காப்பாற்ற முடியும். ஜிம்மோட உயிரா அந்த ட்ரெஷரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு சரி ட்ரெஷர் போயிட்டு போது ஜிம்மோட உயிரை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு ஜிம்மை காப்பாத்திடுறான். அந்த ஸ்பேஸ் இப்போ கொஞ்ச நேரத்திலேயே வெடிச்சு செதறிடுது. அதுல இருந்து ட்ரெஷரும் போயிருது. இப்போ இவங்க ரெண்டு பேரும் நம்ம எல்லாரும் தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ட்டல் வழியா மறுபடியும் வெளியே வந்துடுறாங்க. கரெக்டா அந்த ரோபோட்டும் அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு அந்த ஸ்பேஸ் இப்போ எடுத்துக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்துருது. இந்த பிளானட் வெடிச்சு செதறதுக்கு இன்னும் 2 minutes 34 seconds தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரோபோட் சொல்லுது. அதுக்குள்ளே இவங்க எல்லாரும் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சா ஆகணும். எல்லாரும் இந்த ஸ்பேஸ் இப்போ யூஸ் பண்ணி இந்த பிளானட்ல இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. பட் ஆனால் அந்த பிளானட்ல இருந்து வெடிச்சு செதற ஒரு பொருள் வந்து இந்த ஸ்பேஸ் இப்போ மேலே இடிக்குது. இந்த ஸ்பேஸ் இப்போ அப்படியே உடஞ்சிருது. இப்போ இதனால இந்த ஸ்பேஸ் இப்போட கெப்பாசிட்டி 30% கம்மியாயிருது. இதை வச்சுட்டு இவங்களால கண்டிப்பா அந்த பிளானட்ல இருந்து தப்பிக்க முடியாது. இந்த இடத்துல ஜிம் ஒரு பிளான் பண்றான், நம்ம மறுபடியும் அந்த போர்ட்டல் பக்கத்திலேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த மேப்பால் பக்கத்துல அந்த மேப்பால ஒரு டோரை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அது வழியே நம்ம வேற பிளானட்டுக்கு போயிடலாம். ஸோ நம்ம இங்கிருந்து டிராவல் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஸோ அதனால அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அந்த உடஞ்சு போன ஸ்பேஸ்ல இருந்து ஒரு போர்டை எடுத்து அதை ஒரு சர்ஃபிங் போர்டாக மாற்றுறான். நம்ம இரும்பு கையை அதை சர்ஃபிங் போர்டாக மாற்றுறதுக்கு அதை வெல்டிங் பண்ணி கொடுக்குறான். ஜிம் அந்த சர்ஃபிங் போர்டை யூஸ் பண்ணி அந்த போர்ட்டல் பக்கத்தில் பயங்கர வேகமாக போய்க்கிருக்கான். இவங்களையும் ஃபாலோ பண்ணி பின்னாடியே வர சொல்கிறான். பட் ஆனால் அந்த சர்ஃபிங் போர்ட் ஒழுங்காக ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது அடிக்கடி நின்று போயிடுது. பட் இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த போர்ட்டல் பக்கத்தில் போயிட்டே இருக்கான். ஒரு ஸ்டேஜில் அந்த சர்ஃபிங் போர்டு சுத்தமாகவே ஒர்க் ஆக மாட்டேங்குது. அவ்வளோதான் முடிஞ்சுன்னு பார்த்தா ஜிம் அந்த சர்ஃபிங் போர்ட்டை அந்த வாலில் வச்சு ஃபயர் பண்ணி மறுபடியும் ஆன் பண்ணிடுறான். எப்படியும் ஒரு வழியாக அந்த போர்ட்டலை ஓப்பன் பண்ணி அடுத்த பிளானட்டுக்கு இவங்க எல்லாம் ஈஸியாக வந்துடுறாங்க. எல்லாரும் அதுல இருந்து தப்பிச்ச சந்தோஷத்தை கொண்டாடி இருக்கும்போது நம்ம கேப்டனுக்கும் டாக்டருக்கும் ரொமான்ஸ் ஆயிருது. அதோட கேப்டன் ஜிம் கிட்ட நீ ரொம்ப திறமையான பையனா இருக்க, சோ அதனால இண்டஸ்ட்ரியல் அகாடமில சேர்ந்து ட்ரைனிங் எடு, நீ ரொம்ப பெரிய ஆளா மாறிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுது. அந்த ரோபோட் ஜிம்மை கட்டி பிடிச்சி அதோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துது. பட் ஆனால் இரும்பு கை இதெல்லாம் பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து சைலண்டா கிளம்பிடுறான். இரும்பு கை அங்க இருக்க ஒரு போட்டை எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது நம்ம ஜிம்மும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். இரும்பு கை ஜிம்மு கிட்ட நான் இங்கிருந்து போறதுக்கான நேரம் வந்துருச்சு, நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அது மட்டும் இல்லாம மார்பை நீ உன் கூடயே வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு மார்பை அவங்ககிட்டே விட்டுட்டு போயிடறான். போறதுக்கு முன்னாடி அவன் எடுத்து வச்சிருந்த புதையல கொஞ்சத்தை ஜிம்மு கிட்ட கொடுத்துட்டு போறான். இது உன்னோட அம்மாக்காக புது ஹோட்டல் கட்டிக்கிற சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஸோ இந்த புதையலை வச்சு ஜிம் அவனோட அம்மாக்காக ஒரு புது ஹோட்டலே கட்டி கொடுக்குறான். இந்த பக்கம் ரோபோட்டே அந்த ஹோட்டலே வேலை சேர்ந்துருது. டாக்டரும் கேப்டனும் மேரேஜ் பண்ணி அவங்களுக்கு 4 குழந்தையே பிறந்துருது. ஜிம் கேப்டன் சொன்ன மாதிரி அந்த இண்டஸ்ட்ரியல் அகாடமியில சேர்ந்து ஒரு ஆபீசரா மாறிடுறான். இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புறேன். பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்காக இந்த மாதிரி நிறைய மூவிஸை சர்ச் பண்ணி போட முடியும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.